வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே முதலாவது ஆண்டு நிறைவு விழா, இந்த முதலாவது ஆண்டு நாங்கள் முடித்திருக்கிறோம். இந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது ஆண்டு பாஸ்ட் ஆகிட்டு முதல் வருஷம் தான் ஆகுது. அதனால் ஆண்டவர் இந்த நாளிலே செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். முதல்ல என்னுடைய சின்ன ஒரு அறிமுக காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். நான் காலேஜ் படிக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நான் எப்படியாவது ஊழியம் செய்ய ரொம்ப ஆசை எனக்கு. அதனால் அங்கே சர்ச்சில் மீட்டிங் நடக்கும்போது அன்றைக்கி அவர் சொன்னார், நாங்கள் அந்தமானில் ஊழியம் செய்யணும். அந்தமான் ஊழியத்தை குறித்து அந்த வசனத்தை சொல்லும்போது உடனே போய் நின்றுடுவேன். போயிட்டு எனக்கு எப்படியாவது நான் அந்தமான் போகிறேன், இதெல்லாம் காலேஜெல்லாம் கட் பண்ணிவிட்டு கிளம்புறேன் அப்படின்னு. அந்த பாஸ்டர் ரொம்ப கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஒரு மாதம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்ல. சரி, 4 வாரம் கழிச்சு சொல்லுங்கள். அப்புறம் என்ன சொல்லுவேன், 4 வாரம் கழிச்சு திரும்பி வந்து சொல்லுவேன், நான் பீகாருக்கு போகிறேன் அப்படின்னு. இதே மாதிரி ஒவ்வொரு மாதம் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காரணம் எனக்கு ஒரு ஆர்வம், எப்படியாவது ஊழியம் சென்ற ஆசை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆசை நிறைவேறவே இல்லைன்றது எப்படி சொல்கிறது தெரியல. ஆனால் அப்படியே படிப்படியாக நான் பிஸ்னஸ்க்கு வந்தேன். பிஸ்னஸில் கொஞ்சம் இறங்கி போனதுனால எனக்கு பிஸ்னஸை விடவும் முடியல, ஊழியத்தை செய்கிற ஆசையை விட முடியல. அதனால் நான் பண்ண ஊழியத்தில் நான் ஆட்கள் என்ன பண்ணேன், என்னுடைய சூப்பர்வைசர் இன்ஜினியர்ஸ்லாம் எடுக்கும்போது, உனக்கு நல்லா பாட்டு பாட தெரியுமா? நல்லா பாட்டு பாடு, அவசியம் பண்ணுவியா? ரைட், ஓகே, நீ தான் இன்ஜினியர், நீ தான் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்வைசரை போட்டுட்டு சாயந்தரம் ஆனால் கிராமங்களில் போகிறது. கிராமங்களில் நான் நிறைய பாஸ்டர்ஸ் அணுகி நீங்கள் நல்லா பெரிய ஸ்டேஜாக போட்டு எல்லா வீட்டுக்கும் ஃபுல்லாக ஆள் வராட்டாலும் பரவாயில்ல, தேவனுடைய செய்தி, தேவனுடைய வார்த்தைகள் போய் எல்லாரும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் கட்டிட்டு ஒரே பெரிய பெரிய மைக்கெல்லாம் செட் பண்ணி இப்படி சில ஊழியர்களை செஞ்ச கூட என்னுடைய ஸ்டாஃப்லாம் விழுவாங்க. நிறைய எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த வேத வசனத்தை அவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நிறைய விடுதலை பெற்றுக்கொள்வாங்க. அந்த முகத்தில் ஒரு பிரகாசம் அடிக்கும், அப்படி பழிச்சு ஒரு மெண்டல் வெட்டும். அப்படி பார்த்தாங்க அந்த முகம் அப்படி பிரகாசம் ஆகும். அப்படி பார்க்கும்போது யோசிப்பேன், நம்ம அப்போ தான் யோசிப்பேன், தேவன் நம்ம பேசுறது சாதாரண மனுஷ வார்த்தைகள், அது தேவனுடைய வார்த்தைகள். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனமாயும். ஆவினா என்ன? பவர். ஹல்லேலூயா. ஹை வோல்டேஜ் பவர். சில மேலே பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி ஒயர் இருக்கும், கிட்ட கூட போக முடியாது. சில ஒயர்லாம் கிட்ட 11 அடி போகும்போது தூக்கி அடிச்சிடும். அந்த மாதிரி பவர்ஃபுல் வார்த்தைகளை பேசுகிறோம். அதே போல ஜீவனுள்ள வார்த்தைகள், இயேசு பேசின வார்த்தைகள்லாம் உயிருண்டாக்குற வார்த்தைகள். செத்து போன சரீரத்தை, செயலிழந்த நரம்பு மண்டலத்தை, வேலை செய்யாத காரியத்தை பிழை கூட்டுகிற வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு நமக்கு அவர் வைத்திருக்கிறார்.
அந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் சொல்லும்போது, தைரியமாக சொல்லும்போது, நமக்கு ஒரு பெரிய வேத பாடசாலையில் படிச்சுட்டு வந்தோம், அதை படித்தோம், இதை படித்தோம், பெரிய PhD வாங்கினோம், டாக்டர் வாங்கலாம் ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. அந்த மாதிரி அந்த காரியங்களை தேவன் உதவி செய்கிறார். ஒருத்தர் கேட்டார், ஒரு டிவியில் பேசும்போது ஒரு காரியத்தை குறித்து சொன்னேன். இதே மாதிரி 15 சிம்டம் எப்படி எசபேலுடைய ஆவியுடைய சிம்டம் என்னன்னு பேசுகிறேன். ஒருத்தர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னார், 15 சிம்டமும் நீங்கள் சைக்காலஜி படிச்சிங்களா? நான் சைக்காலஜிலாம் படிச்சு கிடையாதுயா, நான் படித்த கல் மண்ணி ஜல்லி தான் படிச்சிருக்கிறேன், பெருசாக இருக்கலாம் ஒன்றும் தெரியாது. அப்போ அவர் சொன்னால், நீங்கள் சொன்ன 15 சிம்டமும் எங்கள் மனோதத்துவ டாக்டர் சொல்லியிருக்காரு, ஆனால் அவர் வியாதிக்கு வேறு பேர் சொன்னார், நீங்கள் வேறு பேர் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா சொன்னார். இதுதான் என் சரியான பேர், உங்கள்கிட்ட பிடிச்சிருக்குது எசபேல் ஆவி, அவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். இந்த வேதத்தில் சொல்லப்படுறது வந்து அவர் கிட்டத்தட்ட பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. வேதத்தில் உங்கள் கேள்விகளுக்கு, உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு இது தீர்வு இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லை. வேதம் தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த உலகத்திலே இல்லவே இல்லை. அல்லேலூயா. அந்த பிரச்சனைகள் அது அப்பேற்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம், அது ஒரு மருந்து, அது எல்லாவற்றுக்கும் போதுமானது என்பதை குறித்து சொல்லும்போது நான் பல இடங்களில் நான் இதே மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் எனக்கு ஒரு ஆசை, ஒரு ரெட்ரீட் சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். 3 ஏக்கர் லேண்ட் என்கிட்ட ஒத்த பைசா கிடையாது, ஒன்றும் கிடையாது. போகும்போது வரும்போதெல்லாம் இந்த இடத்துல சுற்றி பார்க்கும்போதெல்லாம் 3 ஏக்கர் லேண்டை வாங்கணும், ஒரு பெரிய ரெட்ரீட் சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் பாருங்கள், நம்ம வாஞ்சியை அவர் நிறைவேற்றுகிறார். நம்ம எவ்வளோ பெரிய திட்டம்னாலும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அல்லேலூயா. எல்லாமே எளிதான காரியம்தான். பெரிய சூரியனை உருவாக்குறது ஒரு எளிது தான். சின்ன விஷயம், எந்த விஷயம்னாலும் அவருக்கு எளிது, எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணது. இஸ் எனிதிங் ஹார்ட் ஃபார் தி லார்ட். எதுவுமே ஒரு கஷ்டமான காரியம் கிடையாது. நம்ம கேட்டோம், ஆண்டவர் இந்த 3 ஏக்கர் லேண்டை 2001 சட்டம் நான் ஒரே ஸ்ட்ரோக்கில் கொடுத்து வாங்க கிருபை செய்தார். ஆனால் அந்த லேண்டு வாங்கினதில் நான் ரொம்ப திட்டம் வச்சுட்டு நிறைய ஆட்கள் கொண்டு வந்து அதற்காக இந்த தென்னை மரத்தெல்லாம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி எல்லாம் சதுரமாக பண்ணி கொண்டு வந்து மீட்டிங் நடத்தினோம். மீட்டிங் நடத்தும் போது சின்ன பிரச்சனைகள், லேண்டு எனக்கு விரோதமாக கேஸுக்கு போனாங்க. போனோடனே கிட்டத்தட்ட 16 வருஷம் 3 பக்கம் காம்பவுண்டர் போட்டோம், ஒரு பக்கம் காம்பவுண்டர் போடவே இல்லை, அப்படியே நின்று போச்சு. எவ்வளோ போராடி பார்த்தோம். அங்கே கோர்ட்டுக்கு போனால் கிட்டத்தட்ட 16-17 வருடங்கள். 18வது வருஷத்தில் எனக்கு என் பக்கம் தீர்ப்பாச்சு, நீங்கள் போட்டுக்கலாம், காம்பவுண்டர் போட்டுக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு தீர்ப்பு அளித்தாங்க. அதுக்குள்ளே 20 இது வந்துடுச்சு. எனக்கும் வந்து இந்த ஊழியத்தில் கொஞ்சம் பொறுமை எழுதிட்டேன். சரி ரைட்டு, ஆண்டோட சித்தனில் போகல அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு விட்டுட்டேன். 22வது வருஷம் நான் சொன்னேன், இங்கே வந்து அங்கேருந்து நான் சென்னையிலேருந்து வந்தேன். என்னுடைய மனைவி பிள்ளைங்கள்லாம் இந்த இடம், ஐயோ கிராமத்துக்கு நாங்கள் வரமாட்டோம், இது பயங்கரமாக பூச்சி வருது, பூரா வருது, அது வருது, இது வருது, ஐயோ இதில் வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. சரி நான் மட்டும் வந்து ஜோம் பண்ணிட்டு போவேன். ஆனால் 23 எல்லாரும் சரி, இந்த மனைவி சொன்னால் சரி பரவாயில்ல நம்ம போகலாம் அப்படி, மகளும் சரி நான் வருவோம் அப்படின்னு இங்கே வந்தாங்க. வந்த பிற்பாடு ஊழியத்தை எப்படி ஆரம்பிக்கிறது, அப்புறம் தான் எனக்கு எல்லாம் சுற்றி பார்த்தா சபை உருவானதான் எல்லா காரியம் உருவாக்கப்படும். பாஸ் ஆகணும் என்ன கிடையாது. அப்புறம் ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருந்தால், சரி ஒரு சின்ன சபையை உருவாக்குவோம், நம்ம பண்ணுறது டெலிவரிஸ் ஊழியம், ஒரு சபையை பேஸ் பண்ணி செஞ்சால் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டு இந்த இடத்துல நாங்கள் அதுக்கான கட்டுமான கன்ஸ்ட்ரக்ஷன் பணி ஏறெடுக்கும் போது என்கிட்ட யார்ட்டையும் யார் எனக்கு டொனேஷன் கொடுப்பா. அல்லேலூயா. அதனால் சோத்திரம் நாங்கள் யோசித்து ஆரம்பித்தேன். என்னுடைய மதுரைலாம் மற்ற ஜாஷியோட சன் மற்ற எல்லாரும் உதவி செஞ்சாங்க. எனக்கு இருந்த பணத்தை போட்டால் கிட்டத்தட்ட 1 மாதத்தில் இங்கே இருக்கிற எங்களுக்கு கல்லெலாம் இருந்ததுனால வசதியாக போச்சு. இந்த ஆலயத்தை கட்டி முடித்தோம். உடனடியாக பாஸ்டர் டிடி லாசர் அவர்களை வரவழைத்து நாங்கள் இது மாதிரி அவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி ஆர்டினேஷன் எடுத்துக்கலான்ட்டு. எல்லோரும் சொன்னாங்க 60 வயசுலையா அப்படின்னு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு வாய்ஸ் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆமென். எனக்கு இன்னும் ஒரு 70 வருஷத்துக்கு பிளான் வச்சுருக்கிறேன். ஐயோ 70 ஆண்டுங்களா நடக்கும். ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதனால் சொல்ல முடியாது, நான் 130 வருஷம் இருந்தாலும் இருப்பேன். எல்லா ஆட்கள் இருக்கிறாங்க, நான் ஏற்க முடியாது. அதனால் கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். நம்ம போடுறது திட்டம் பிளான்லாம் நம்ம எது போட்டாலும் பெருசாக போடுவேன். அந்த மாதிரி திட்டத்தை போட்டு கிடக்கிட்ட ஆரம்பிச்சாச்சு, முடித்தோடனே ஆள் ஒருத்தர் கிடையாது. அல்லேலூயா. நான் இந்த பிரசங்கம் பண்ணும்போது ஃபுல்லாக தேவதூதெல்லாம் இந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க நோட்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க. அதனால் ஒருத்தர் போட்டு எழுதுவாங்க. சரி பொறுமையாக பார்த்து எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க நோட்ஸ் எடுத்துட்டு போகிறத நான் பார்க்க வேண்டியதாக இருந்தது.
அதனால் அப்புறம் சாயந்தரம் மீட்டிங் வைக்கும்போது கொஞ்சம் எங்களுக்கு பல இடங்களுக்கு இருளர் பகுதி அதெல்லாம் போய் சொன்னோம். இருளர் பகுதி இன்னும் இருளுக்குள்ளே இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அவங்க கேட்டுக்குவாங்க, ஆனால் வரமாட்டாங்க. ஆனால் குன்னத்தூர் கிராமத்தில் உள்ள போகும்போது அங்கே ஆண்டவர் வாசலை திறந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. குன்னத்தூர் மக்கள் உங்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். குன்னத்தூர் இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாக போகிறது. ஆண்டவர் ஒரு பெரிய வித்தியாசத்தை அவர் கொண்டு வர போகிறார். நாங்கள் இங்கே சதா டேனியல் அப்படி எபினேசர் அவங்களாம் எங்கள் கூட அடிக்கடி கூப்பிடுவ ஊழியத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க இறங்கி செய்வாங்க. அவர் சதா டேனியல் இடத்துல கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த ஏரியா உங்கள் ஏரியா இல்லை, உங்கள் ஏரியா அங்கே இருக்குது, காலனி பக்கம் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு துரத்து விட்டாங்க. அல்லேலூயா. நான் விசுவாசித்தேன், இந்த ஏரியா எப்படி மாறப்போகுதுப்பா. ஆமென். ஏசு அங்கே வந்திருக்கிறான், ஏசு இறங்கி இருக்கிறான். அந்த ஏரியாவா அப்படின்னு மாற்றுறாலும் எங்கள் ஏரியாவும் அந்த மாதிரி மாத்திரையா அப்படின்னு கேட்குற நாள் வெகு தூரத்தில் இல்லை. அவங்கள்ட்ட சொன்ன பாருங்க. ஹலோ சோதரம் இங்க குடும்பத்தை ஜனங்கள் சத்தத்தை காணும். நல்லா சொல்லுங்களா. ஐயோ பயமா இருக்கு, எதா ஆயிடுமோ என்ன ஆயிடுமோன்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் காரம் நீரம் எல்லாம் வாங்கி அந்த இடங்கள்ல பெரிய அளவு காரியங்களை தேவன் சாதிக்க போகிறார். ஆம், எல்லாம் சொல்லுங்க. குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஆமென். அதனால ஒழுங்கா சர்ச்சுக்கு வாங்க, நீங்க ஒரு பெரிய மாறுதலை காண போகிறீர்கள். கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். தேவனிடத்துல விசுவாசம் தான். அன்னைக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது நண்பர் சென்னை ஒரு நண்பர்கள் பழைய நண்பர்களை பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, எது நடக்குமோ அதான் நடக்கும், எது என்ன ஒரு பெரிய சொன்னார், அது பகவத்கீதையில் எழுதியிருக்குது அப்படின்னு ரொம்ப முதிர்ந்த ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் பகவத்கீதை ஏசு சொன்னார், எதை விசுவாசிக்கிறீங்களோ அதான் நடக்கும். ஆமென். எது இஷ்டத்துக்கு நடக்கிறதுலாம் கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு விடுற ஆளும் நாங்கள் கிடையாது. இது நடக்கணும்னா அதான் நடக்கணும். ஆமென். அதுதான் இப்படிதான் நடக்கணும். இந்த எந்த ஏரியாவை எல்லாத்தையும் மாற்றுகிறது, இந்த இடம் இப்படிதான் இருக்கணும். இங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், இங்க ஆத்துமாக்கள் சந்திக்கப்படணும், இங்க விடுதலை உண்டாகணும், இங்க பெரிய நன்மைகள் உண்டாகணும் அப்படின்னு சொன்னா அது நடக்க தீரும். ஆமென். சொன்ன பகவத்கீதையுடைய இந்த இயேசு இதுதான் சொல்லியிருக்கிறார், விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாய். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நிச்சயமாக மகிமையை காண்போம். நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், நிச்சயமாக மகிமையை காண்பீர்கள். யாருக்கு டவுட் இல்லை? எல்லாம் காரணத்துக்கு வேலையை சொல்லுங்க. பெரிய மகிமையை காண போகிறீர்கள். ஆமென். ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு விசுவாசம் மட்டும் போதும். அவர் வானத்தை திறந்துவாரு, மகிமை இறங்கும், அங்கே பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள். குன்னத்தூர் கிராமத்தை நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய அளவு மாற்றத்தை தேவன் குன்னத்தூர் கிராமத்தை கொண்டு வருவார். சுற்றி வட்டாரம் இருக்கிற ஜனங்கள் இந்த குன்னத்தூர் கிராமத்தை பார்த்து பொறாமைப்படுகிற அளவு ஆண்டவர் மாற்ற போகிறார். அதனால ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு இதுவாய் செய்வார். இந்த வருஷத்துல இந்த ஆண்டவர் சொன்னார், எல்லா இன்னைக்கு காலையில் ஒரு வசனம் அந்த வாசிக்கு பார்த்தீங்கன்னா ஆகாய விருவில் சுடர்கள் எல்லாம் உண்டாக்கினார். ஏன்னா வருஷங்களின் நாள்களை குறிக்கிறதுக்காக. ஏன் வருஷங்களின் நாள்களை குறிக்கிறாரு அப்படின்னா, ஒரு வருஷம் கணக்கெடுக்கிறது. எத்தனை வருஷம் இங்கே இருந்தோம், எத்தனை வருஷம் தாவீது ஆட்சி செஞ்சான், எத்தனை வருஷம் சாலமோன் வாழ செஞ்சான், இத்தனை வருஷம் எப்படி இருந்தது, இத்தனை வருஷம் எப்படி மாறப்போகிறது அப்படின்ற குறிக்கிறதுக்காக இந்த காலங்களை உருவாக்கி இருக்கிறார். அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கணக்கெடுக்கணும். இந்த வருஷம் ஏன் புதுசாக கொண்டாடுறது, ஏதோ தோட்டம் கட்டுறது, பலூன் கட்டுறது இல்லை. இவர் மிக ஒரு கணக்கெடுப்பு, ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். போன வருஷம் என்ன நடந்துச்சு, என்ன பண்ணோம், அப்படி கோல் என்ன, நம்ம என்ன சாதிச்சோம், நம்ம எந்த அளவுக்கு வந்தோம், இந்த வருஷம் நம்முடைய கோல் என்ன, நாம் என்ன செய்ய போகிறோம், ஏதோ ஆண்டவர் செய்ய போகிறாரு, இந்த வருஷத்துல இப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய போகிறார். அல்லேலூயா. போன வருஷம் பார்த்தீங்கன்னா காலியாக இருந்துச்சு சேர், இந்த வருஷம் எல்லா சேரும் ஃபுல்லாக இருக்குது, வெளியிலேருந்து கொண்டு வந்து போட்டுக்கிறோம். ஆமென். அதனால அடுத்த வருஷம் இந்த சபையை இடிச்சுட்டு பெரிய சர்ச்சா கட்டத்தில் ஆண்டவர் கிருபை செய்வார். அதனால பெருசாகிட்டே போகணும், இடிச்சு கட்டிக்கிட்டே இருக்கணும். அதான் நம்முடைய வேலை. கர்த்தர் பெரிய அதில் செய்வார். ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல. இந்த நேரில் செய்திக்கு அருமையான ஐசக் ஜாக்சன் அவர்களை நான் அழைக்கும்படி விரும்புகிறேன். அவர் ரொம்ப நண்பர், கொஞ்ச நாள் தான் பழகினார், ரொம்ப 40 வருஷம் பழகின மாதிரி ஆகிட்டார். அவர் வயசே 42 தான் ஆகுது. அதனால் அவர் ரொம்ப என்னோட அவர் ரொம்ப உற்சாகமாக வாங்க பண்ணலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்லி உற்சாகப்படுத்திட்டு இருந்தார். அதனால் அவரே நான் அழைத்திருக்கிறேன். அவர் சந்தோஷமாக அவருடைய நண்பர்களோட பாஸ்டரோடு அவர் வந்திருக்கிறார். அதனால் அவர் எடுத்தாருன்னா விடிய பேசுவார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பிரேக் போடணுன்னு விரும்புகிறேன். 7:50 ஆச்சு. ஆண்டவரே, நான் என்ன பேச வேண்டும் என்று கேட்டபோது ஒரே ஒரு வசனம் எனக்கு மனதில் வந்தது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி அதன் பின்பு 2-3 வசனங்களை நினைவுபடுத்தி ஆண்டவர் நினைவுபடுத்தின சில காரியங்களை உங்களோடு பேசி நான் முடிப்பேன்.
கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் அருமையாக அங்கே ஒரு வசனத்தை பேசுகிறார். வாசிப்போமா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசியுங்கள். உன்னிடத்தில் சேர்க்கப்படும் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் பலிபீடத்தின் மேல் ஏறும் என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. என் மகிமையின் ஆலயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். இந்த ஆலயத்திற்காக நியமித்திருக்கிற ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். அதற்கு நம்ம செய்ய வேண்டியதை நாம் சரியாக செய்தால் பெரிய வெற்றியை பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்தோனேசியாவில் ஒரு பெரிய சபை நல்ல வேகமாக வளர்ந்து வந்தது. ஏனென்றால் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே அந்த சபை வேகமாக வளர்ந்து வந்தது. அந்த சபையினுடைய ஆராதனைகளிலே மக்கள் இயேசுவை தரிசிப்பார்கள். அவ்வளோ பெரிய மகிமையை அந்த ஆலயத்திற்குள் தேவன் வைத்திருந்தார். அப்பொழுது அந்த போதரிடத்தில் போய் பேட்டி எடுத்தார்கள். ஐயா, இவ்வளோ மக்கள் இன்றைக்கு வந்து இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு ஆராதிப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லி அவரிடத்திலே பேட்டி எடுத்து கேட்டபோது 3 காரணங்கள் உண்டு என்று சொல்லி அவர் சொன்னார். அந்த 3 காரணத்தை ஒன்றன் பின்றாக ஒன்றை சொல்லும் போது அவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். முதல் காரணம் என்ன சொன்னார் தெரியுமா? ஜெபம் என்று சொன்னார். 2வது காரணம் என்னவென்று சொன்னார் தெரியுமா? ஜெபம் என்று சொன்னார். 3வது ஒரு காரணம் சொன்னார். என்னவென்றால் அதுவும் ஜெபம்தான் என்று சொன்னார். அல்லேலூயா. 3ம் ஒரே காரணம்தான். ஜெபத்தை மாத்திரம் நாங்கள் செய்கிறோம். ஜெபத்திலே நாங்கள் விழித்திருக்கிறோம். அப்படி நாங்கள் ஜெபத்திலே விழித்திருக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஆண்டவர் கிரியை செய்து ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஜெப குறைவுகளைத்தான் சீர்படுத்தும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஜெப குறைவை சீர்படுத்த யார் நமக்கு முக்கிய பங்காக இருக்கிறார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8:26 வாசிக்கும் போது வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள் இருந்து வேண்டுதல் செய்வாராம். அதனால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த ஜெப மொழியிலே ஜெப பாசையிலே நாம் காத்திருப்போம் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் கிரியை செய்து ஆத்துமாக்களை கர்த்தரண்டையிலே கொண்டு வருவார். அல்லேலூயா. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம். இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்குதுல்ல. அதில் உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1000 மடங்கு ஆசீர்வாதம் நம்ம கிட்ட இல்லை. யார்கிட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்குது. 1000 வாட்ஸ் பவரை போல பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தோடு தான் இருக்கிறார். அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்துல கொஞ்சம் லேசா ஆண்டவர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணா போதும், பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 பார்த்தீங்கன்னா நசனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவருடைய அபிஷேகமானது ஆலயத்திற்குள் வரும்போது ஜனங்கள் தேவ மகிமையை காண்கிறார்கள், தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிறார்கள், விடுதலையை பெற்றுக் கொள்கிறார்கள், அவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள், தேவனுடைய வெளிப்பாடுகளை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. அதனால என்ன செய்யணும்னா தேவனுடைய பலத்தின்படி போராட வேண்டுமா? நம்ம பலன்னு ஒன்று இருக்குது, ஆனா தேவனுடைய பலன்னு ஒன்று இருக்குது.
அந்த தேவனுடைய பலத்தை தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த தேவனுடைய பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியின் வல்லமை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியிலே நிரம்ப 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 இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஆண்டவர் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிப்பார். மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்துல அவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து வசனத்தை பிரசங்கித்தார்கள். அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்து வசனத்தை உறுதிப்படுத்தினார். வசனத்தை நாம் எடுத்து செல்லும் போது, அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவோடு நாம் பேசும்போது, அங்கே கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு ஆலயத்துக்கு நான் போனேன். அந்த ஆலயத்துக்கு நான் போகிறதுக்கு தடையாக ஒரு அம்மா மெதுவாக போயிட்டே இருந்தாங்க. ஏம்மா, பிரசங்கம் பண்ணுறதுக்கு நேரம் ஆயிட்டுமா, நான் வேகமாக போகணும், கொஞ்சம் வழிவிடுங்கன்னு சொன்னேன். இல்லையா, எனக்கு காலெல்லாம் நடக்க முடியல, படிக்கட்டெல்லாம் ஏற முடியல, நான் மெதுவாக வரேன், நீங்கள் போங்க. நான் போய் அந்த ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுவதற்காக உட்கார்ந்துருந்தேன். அந்த அம்மா முன் வரிசையில் ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருந்தாங்க. கடைசி நான் பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்களையும் அறியாம சந்தோஷமா சிரிக்க ஆரம்பித்தாங்க. சிரித்தவங்க கொஞ்ச நேரத்தில் அழ ஆரம்பித்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா, நம்ம ஆரம்பத்தில் சிரிக்கிறாங்க, அப்புறம் அழுகுறாங்களே, என்னன்னு தெரியாம முடிஞ்ச உடனே கேட்டேன். அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னமோ தெரியல, என் கணவர் இறந்த பிறகு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆயிட்டு நான் சிரித்து, இப்போ நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியல, உங்களை பார்த்த உடனே எனக்கு என்ன வருது, பக்கத்துல பாருங்க. அல்லேலூயா. அப்படி முறைச்சு பார்க்காதீங்க. சிலர் முகத்துல சிரிப்பே வரமாட்டேங்குது. என்ன வரமாட்டேங்குது? அப்படியே கவலைப்பட்டு பழகி அப்படியே நம்ம முகமும் எப்படி ஆயிட்டு, கவலையாகவே ஆயிட்டு. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏமா அழுதீங்க? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, என் மகன் ஜெயிலில் இருக்கான், அவன் வருவானோ வரமாட்டானோன்னு தெரியாது, ஒரே ஒரு ஜெப குறிப்பு தான், நீங்கள் ஜெபம் பண்ணால் வந்துடுவான் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏம்மா அந்த மாதிரிலாம் எனக்கு வரம் கிடையாதுமா, இருந்தாலும் ஜெபம் பண்ணுறேன், வந்தால் பார்த்துடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். சொல்லி ஒரு வாரத்தில் வந்துட்டான். அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பாஸ்டருக்கு சொல்லி அந்த பாஸ்டர் உடனே எனக்கு சொல்லி பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். வசனத்தை தாகத்தோடு கேட்கிறவர்களை ஆண்டவர் வெறுமையாய் அனுப்பிவிடாதபடி அவர்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆண்டவர் நிரப்புகிறார். ஆண்டவருடைய நிரப்பப்படுதல் நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகிறது. சும்மா ஏதோ ஒரு ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுகிறார்கள் என்று அல்ல. கர்த்தர் உங்களை கவனித்து பார்க்கிறார். கர்த்தர் உங்கள் வேதனைகளை அறிகிறார். உங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவென்று ஆண்டவருக்கு நன்றாக புரியும். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் சோதிக்கப்படுகிற அத்தனை பேருக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பலவிதமான காரியங்களினாலே நாம் சோதிக்கப்படுகிறோம். இந்த கடற்கரை பகுதி முழுவதும் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோம். இந்த கடற்கரை பகுதியில் வாழ்கிற மக்கள் என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னு நல்லா புரியும். நிறைய விதவைகள் இருக்கிறாங்க. நிறைய குடும்பங்கள்ல குடிகார ஆவி, மதுபான ஆவி, அதனால நிம்மதி இல்லை. பிசாசு மதுபானத்தினால் அடிமைப்படுத்தி சீக்கிரத்திலே ஆளை அழித்து விடுகிறான். ஒரு நாள் ஒரு அம்மாவுக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன். என்னோடு வந்திருந்த லீடரும் என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாரு. அவர் அந்த பக்கம் உட்கார்ந்துருந்தார், நான் அந்த பக்கம் உட்கார்ந்துருந்தேன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள சம்பவங்களை நான் பேசினேன். ஆர்வமா என் அம்மா கேட்டாங்க. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம பிரசங்கத்தை கேட்டு ஒரு ஆள் ரட்சிக்கப்பட போகுதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். திடீரென்று ஒரு குடத்துல ஏதோ ஒரு பானத்தை ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு போனாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, இருங்கய்யா நான் வந்துடுறேன்னுச்சு. அப்போ என்னம்மா திடீர்னு? இல்லையா, நான் கல் குடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன பண்றேன்? ஏன் சுவிசேஷத்தை கேட்டு அந்த அம்மா கல் குடிக்க போச்சு. நான் அவர் முகத்தை கூட்டிட்டு போனார் பாருங்க, அவர் முகத்தை பார்த்தேன். அவர் சொன்னார், இதெல்லாம் இங்கே லேசான காரியம் ஐயா,
இதெல்லாம் எப்படி இங்க லேசான காரியம். அதனால சில இடங்கள்ல அப்படித்தான் மக்கள் இருளுக்குள்ளே இருக்கிறார்கள், பாவத்துக்குள் இருக்கிறார்கள். பாவத்துக்குள் இருக்கிற அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை நாம் எடுத்து சொல்லும் போது அவர்கள் உண்மையிலே அதை ஏற்றுக்கொண்டால் அதற்கேற்ற பலனை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் எங்க மகிமையை வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலயத்தில் மகிமை வைத்திருக்கிறார். அதே போல சுவிசேஷத்திற்கு மகிமை வைத்திருக்கிறார். சுவிசேஷம் என்பது ஏதோ ஒரு டிராக்ஸை கொடுத்துட்டு போனாங்க அப்படி அல்லங்க. சுவிசேஷம் என்றால் என்னன்னா, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அல்லாமல் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படாது. அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும் போதுதான் பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்குள்ளே வரும். அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஒப்புக் கொடுக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் என்பது என்ன? ஒரே நாள்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரமாட்டாரு. உங்க ஸ்டேஜுக்கு ஏற்ற விதத்துல தருவார். ஒரு வயசு பிள்ளைகிட்ட கொண்டு போய் தங்கத்தை கொடுத்தீங்கன்னா அந்த தங்கத்தினுடைய மதிப்பு அதுக்கு தெரியாது. அது அறியாமையில என்ன பண்ணினோம், தூக்கி போட்டுரும். அதே பிள்ளைகிட்ட ஒரு சாக்லேட்டை கொடுத்தீங்கன்னா அது வாங்கி நல்லா சாப்பிடும். அறியாமை அறியாமை என்கிற இருள் நமக்குள்ள இருக்கிறது. நம்முடைய மனக்கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். தேவன் யார் என்று தெரியவில்லை, தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரியவில்லை, தேவன் மனு வர்க்கத்திற்காக என்ன செய்தார் என்பது நமக்கு புரியவில்லை. அதனால தான் நம்முடைய வாழ்க்கை மாறவில்லை. இன்னும் சாபத்திலே சிக்குண்டு கிடக்கிறோம். இந்த சாபத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கத்தான் இந்த ஆலயத்தை ஆண்டவர் நமக்காக துவங்கி தந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கு வரும்போதெல்லாம் ஆண்டவருடைய சமாதானமும் அவருடைய இரக்கமும் வழி நடத்துதலும் நம்முடைய வாழ்க்கையில பெருகிக் கொண்டே இருக்கும். ஆண்டவர் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை குறித்து பேசும்போது அது பெரிதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2:9 பிந்தின ஆலயத்தின் மகிமை குறித்து ஆண்டவர் பேசும்போது பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். இந்த கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு கட்டளை போட்டுருவார். என்ன கட்டளைன்னா, எல்லாரும் ஆலயத்துக்கு போங்கன்றவார். ஆலயத்துக்கு எல்லாரும் போங்கன்றார். அப்போ உள்ள உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசித்து பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கர்த்தருடைய ஆலயம் கடைசி காலத்திலே கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும். அதற்கு மக்கள் எப்படி வருவாங்க தெரியுமா? ஓடி வருவாங்களாம். எப்படியாவது அங்க போய் விழுந்துடணும், தேவ சமூகத்தில் போய் போதனை அடைய வேண்டும். ஏனென்றால் அவரிடத்திலிருந்து தான் நமக்கு இரக்கம் வருகிறது. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது தாவீது அரசர் மகிழ்ச்சி அடைந்தார். இன்றைக்கு ஆலயத்துக்கு வாங்க வாங்க வாங்க, வாரிலா 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 கூப்பிட்டு சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, அவருடைய மகிமை காணப்படுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்களாம்? செழித்திருப்பார்களாம். சங்கீதம் 92:13 கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை ஆண்டவர் துவங்கி விடுகிறார். யோவான் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த வசனத்தை வாசிங்கள். யோவான் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அங்கே? நானே வாசல். 10:9 வாசிங்க. நானே வாசல், நானே வாசல்,
உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். தேவனுடைய நன்மைகளை நீங்கள் பார்க்க முடியும். பார்க்க தான் முடியுமா, பெற முடியாதான்னு கேட்காதீங்க. நீங்க பார்த்தாலே பெற்றுக்கொண்ட மாதிரி தான். அல்லேலூயா. நீங்க பார்க்கறத பார்த்தா தேவனுடைய நன்மை ஒரு நாளும் பெற முடியாது போலயே. நீங்க எப்படி பார்க்கணும்? ஆண்டவரை நன்மை செய்கிறவராய் பார்க்க வேண்டும். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். உங்களுடைய வாழ்க்கையின் நன்மை இயேசுவினிடத்தில் இருக்கிறது. யோவான் 10:9 நானே வாசல், ஒருவன் என் வழியாக உட்பிரவேசித்தால் அவனுக்கு மேய்ச்சலை நான் வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்தரித்து அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு இளைப்பாறுதலின் நாட்களை அவன் பெற்றுக் கொள்ளுவான். அல்லேலூயா. ஆனா கீழே என்ன சொல்றார் தெரியுமா? பிசாசை குறித்து சொல்லுகிறார். பிசாசு ஒரு திருடன், அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். தேவனுடைய சபையிலே வந்து, தேவனுடைய ஆலயத்திலே வந்து நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை எப்படி மாற்றுகிறார் தெரியுமா? உங்களையே ஆலயமா மாத்துறார். உங்களையே ஆலயமா மாத்துறார். உங்களுக்குள்ள அவருடைய ஆவி வரும்போது நீங்கள் அவருடைய ஆலயமாக மாறுகிறீர்கள். தேவனுடைய ஆலயமாக உங்களை மாற்றுகிறார். அதற்கு பின்பு நீங்கள் கெட்டு போவதில்லை. பாவ வழிகளிலே நீங்கள் சிக்கி தவிப்பதில்லை. சாபத்தின் தொடர்புகளை ஆண்டவர் அறுத்து போடுகிறார். அதனால உங்க வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய சந்தோஷம் நீங்க ஆண்டவரை தேடி வருவது. எத்தனை பேர் தேடி வருவீங்க? கூப்பிட்டு வரக்கூடாது. நீங்களா வந்து ஆலயத்தில் வந்து உங்களை அர்ப்பணிக்கும் போது அவங்க உங்களுக்கு நல்ல போதனைகளை கொடுப்பாங்க. உங்களுக்கு சுத்திகரிப்பை குறித்து பேசுவாங்க, பரிசுத்தத்தை குறித்து கற்றுத்தருவாங்க. ஜெபத்தை நீங்கள் எப்படி நேரடியாக ஆண்டவரிடத்தில் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார்கள். அப்படி நீங்க கற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய நன்மைகளை நீங்க டைரக்டா அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு டைரக்ட் கனெக்ஷனை ஆண்டவர் இந்த மகிமையின் ஆலயத்தில் வைத்திருக்கிறார். டைரக்டா ஆண்டவர்கிட்ட பேசுகிற ஒரு அனுபவம், ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஒரு அனுபவம். எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்! பழைய நாட்கள் அப்படி இல்லை. பழைய நாட்கள்ல தீர்க்கதரிசிகள் மூலமாகத்தான் ஆண்டவர் பேசுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நமக்கு அவரே பேசுகிறார். அல்லேலூயா. ஆலயத்துல ஆண்டவருடைய நன்மை எப்படி இருக்கிறதான்னு தெரியுமா? ஏசாயா 44ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல கோரேஸ் என்ற ஒரு மன்னனை குறித்து, ஆண்டவரை அறியாத பின்னணியில் இருந்து தோன்றின மன்னன். ஆனால் ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக மாறின போது அவனிடத்தில் ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் பேசுகிறார். என்ன தெரியுமா அந்த வசனம்? நீ என் மேய்ப்பன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என் மேய்ப்பன், நீ எருசலேமை நோக்கி கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அசிபாரப்படும் என்று நீ சொல்லி அதை நிறைவேற்றுவா என்று சொல்லுகிறார். நீ என் மேய்ப்பன், நீ என் தாசன், ஆதலால் நீ அசிபாரப்படுத்தி என் ராஜ்யத்தை நீ கட்டுவாய். ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்குத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, வெண்கல கதவையும் இரும்பு தாட்பாட்களை முறித்து அந்தகாரத்திலும் ஒளிப்பிடத்திலும் இருக்கிற புதையலை ஆண்டவர் கொண்டு வந்து தருகிறார். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் வாசிக்கும் போது அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், தேவனுடைய ஆலயத்திற்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற பொக்கிஷங்கள். எருசலேமிலே ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. எப்படி கட்டப்பட்டது தெரியுமா? சாலமோனின் நாட்களிலே. அதனுடைய கல் அவ்வளவுமே கோல்டு. அல்லேலூயா சொல்லுங்க. கிபி 70 கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் வருஷம் அதை சிறைபிடித்து அந்த ஆலயத்தை இடித்து அதில் உள்ள பொண்ணை எல்லாம் எடுத்து கொண்டார்கள். ஒரு கோல்டுல முழுவதும் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும்னா சாதாரணமான காரியமா? சாலமோனின் நாட்களில் அது நடந்தது.
தாவீதின் மகனான சாலமோனின் நாட்களிலே தேவன் வாக்கு பண்ணி அதை நிறைவேற்றின போது வெள்ளியும் பொன்னும் ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருந்தது. காரணம் எதற்காக? அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துமஸ் நாள் வந்தபோது ஒரு கிராமத்தில் போய் ஒரு மீட்டிங் நடத்துவதற்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டே இருந்தோம். அப்படி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது பொருளாதாரம் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரு நாள் ஒரு ரோட்ல நின்றுகிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் போகிறோம், எங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. அப்போ ஒரு ஊழியக்காரர் பைக்ல போறாரு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ அந்த ஊழியக்காரனை நிப்பாட்டு அப்படின்னாரு. அவர் ரொம்ப நாள் ஆச்சு அவர் பார்த்து. அவர் நிப்பாட்டி பேசுறேன், நாளைக்கு இந்த ஒரு கிராமத்துக்கு போறோம், நீங்க ஜெபம் பண்ணிக்கிடுங்க அப்படின்ன உடனே நான் அவர்கிட்ட பணமே கேட்கல. அவர் உடனே என்ன தெரியுமா சொன்னாரு, ஒரு 5000 ரூபாய் நான் உங்களுக்கு தந்துருவேன் அப்படின்னாரு. எங்களுடைய பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 10,000. அந்த கிராமத்தில் போய் அந்த மக்களுக்கு நல்ல துணி கொடுத்து நல்ல உணவு கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு கிறிஸ்துமஸ் செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இன்னொரு போதகர் ஒருத்தர் சொன்னாரு, அவர் மனைவியும் பைக்கில் போனாங்களாம். வெள்ளிக்கிழமை அவருடைய சபையில் பிரசங்கிக்கிறேன், அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஆசீர்வதித்து ஜெபம் பண்றேன். அவங்க சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லையா, ஈஸ்டர் கொண்டாட முடியாது போல அப்படின்னாரு. அவரும் அவருடைய மனைவியும் பைக்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு நபர் வந்து சொன்னாராம், நீங்க பாஸ்டர் தானே? ஆமா. நீங்க பாஸ்டர் தானே? ஆமா. இந்தாங்க பிடிங்க 10,000 ரூபா. எவ்வளவு? ஒரே நிமிஷத்துல 10,000 ரூபாய் கொடுத்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை, ஈஸ்டர் ஆராதனையை சந்தோஷமா அவர் வந்து சாட்சி சொன்னாரு. நீங்க வெள்ளிக்கிழமை வந்து ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, நானும் என் மனைவியும் சோகமா பைக்ல போயிட்டு இருந்தோம். யா, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கஷ்டம்தான் போல, என்ன செய்யறேன்னு தெரியல. ஒருத்தர் யாருன்னே தெரியாது, இன்ன வரைக்கும் அவர் நம்பர் கிடையாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அண்ட சராசரங்களின் தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறவர் அவருடைய நன்மையை விளங்க பண்ணுவார். எதற்காக அவருடைய நன்மை விளங்க பண்ணுவார்? அவருடைய மகிமைக்காக. அவருடைய மகிமையை நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் செயல்படும் போது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்குள்ளாய் போக மட்டும் அவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வர்ஷிக்க பண்ணுவார். ஆகா, என்ற தீர்க்கதரிசி அவனுடைய புஸ்தகத்தில் எழுதும் போது, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வந்தீர்கள், நீங்கள் சம்பளம் வாங்கியும் அது பொத்தலான பையிலே போடப்பட்டதா இருந்தது. ஆனாலும் நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் போய் மரங்களை வெட்டி வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயத்தை கட்டுகிற காரியத்திலே ஆண்டவர் அவ்வளவு பிரியமாய் இருந்தார். ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் வந்து உட்கார்ந்து இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை பெருக செய்கிற தேவன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினாலே உங்கள் குறைவுகள் எல்லாம் அவர் மகிமையினாலே என்ன செய்வாராம்? நிறைவாக்கி தருவாராம். நிறைவாக்கி தருவார், நிறைவாக்கி தருவார். அவருடைய மகிமை வெளிப்படும் போது ஒரு நிறைவு வரும். காணா ஒரு கல்யாண வீட்டில் குறைவு வந்தது, ஆனால் அவருடைய மகிமை வந்தபோது தண்ணீரே திராட்சரசமாய் மாறினது. அல்லேலூயா சொல்லுங்க. தண்ணீரே திராட்சரசமாய் மாறினது. ஒண்ணுமே இல்லதான், கஷ்டம்தான், கடன் தான் போயிட்டு இருக்குது, என்ன செய்யறேன்னே தெரியல. ஆனா வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் உங்களுக்கு நன்மை செய்யும்படி அவர் இங்கே இருப்பார். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுக்கு நன்மை செய்யும்போது இயேசு எப்பொழுதும் இங்கே இருப்பார். அவருடைய கண்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கும், அவருடைய செவிகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஆலயத்தில் வந்து அழுது ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை மறக்காமல் அந்த ஜெபத்திற்கு ஆம் என்று பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். உங்கள் காரியங்கள் வெற்றியாய் முடியும்.
கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேல் இருக்கவர் நல்லவராக இருக்கிறார். தேவனை அறிந்த நமக்கு பெரிய ஒரு பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார். ஆதலால் நாம் சோர்ந்து போக வேண்டாம். ஏசாயா 61:9 பார்க்கும்போது கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அநேகர் உங்களை சொல்லும்படி ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதனால ஆத்தும ஆதாய பணியை நாம் செய்வதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது ஆண்டவர் எங்கிருந்து கொண்டு வராரோ தெரியாது, நிரப்பிடுவாரு. இப்ப எத்தனை பேர் வருவீங்கன்னு தெரியுமா? தெரியாது. கொண்டு வந்து நிரப்புறது அவருடைய வேலை. அவருக்கு இது லேசான காரியம். முதல்ல கொஞ்சம் தடைகள் காணப்படத்தான் செய்யும். ஆனா அந்த தடைகளை இயேசு முறிப்பார். சாத்தானை சிலுவையில் அவர் தோற்கடித்திருக்கிறபடியினால் அந்த தடைகளை வெற்றி கொண்டு நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. திரளான ஆத்துமாக்கள் இந்த இடத்திலே கூடி வந்து ஜெபம் பண்ண போகிறார்கள். இது ஒரு ஜெப ஸ்தலமாக மாற்றப்பட போகிறது. அநேகர் இந்த இடத்துல ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு இது வளர்ந்து பெருக போகிறது. இதில் அநேக நன்மைகளை ஆண்டவர் வைக்க போகிறார். அதற்காகத்தான் தம்முடைய தாசனை ஆண்டவர் அங்கிருந்து இங்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என்னை விட ஆவிக்குரிய அநேக அனுபவங்கள் அவர்கிட்ட நிறைய இருக்குது. என்னையோட ஊழியத்தில் ரொம்ப உற்சாகமா இருக்கிறாரு. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால நல்ல ஒரு அனுபவம் உள்ள ஒரு தேவதாசனை ஆண்டவர் இந்த பகுதியில் வைத்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷமான காரியம். எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும் அது கதை முடியாம போகவே போகாது. அப்படிப்பட்ட கிருபையும் வரங்களை ஆண்டவர் கொடுத்து வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி தம்முடைய தாசனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எதற்காக? இந்த மக்களுடைய ஆசீர்வாதத்திற்காக. அநேகர் இந்த இடத்தை தேடி வரப்போகிறார்கள். இதுவரையிலும் இந்த இடம் மறைவாகத்தான் இருந்தது, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இதை ஆண்டவர் வெளியரங்கமாக்கி ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். காரணம் என்ன? நம்முடைய கண்ணீரின் ஜெபம். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இருக்கிறார். திரளான ஆத்துமாக்கள் இந்த இடத்துல வந்து, நான் நிறைய ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் நான் பிரசங்க ஊழியத்தை செய்து வருகிறேன். எத்தனையோ ஆலயங்களுக்கு போய் ஊழியம் செய்து வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ஆலயத்தில் இருக்கிற அந்த மகிமையை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். இந்த ஆலயத்தில் ஒரு பெரிய மகிமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் பண்ணிட்டு நம்ம போன உடனே பதில் கிடைச்சிருது. அல்லேலூயா. நீங்க உண்மையில நீங்க ஜெபம் பண்ணிட்டு உண்மையா போங்க, நீங்க போற வழியில ஒரு நல்ல பதில் கிடைச்சிடும். ஆண்டவர் பதிலை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைத்து நம்முடைய நிந்தையை மாற்றி விடுகிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 25:8 என்று நினைக்கிறேன். எல்லா முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை நான் துடைப்பேன், என் ஜனத்தின் நிந்தையை நான் மாற்றி விடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்கள் நிந்தை எதுவாய் இருந்தாலும் அதை மாற்றிவிட ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். சுவிசேஷகர் ஐசக் கிளாட்சன் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு பாருங்க, ஆலயத்தினால் அவ்வளோ நன்மைகள், பேரின்ப நதி, ஒரு பெரிய நதியே அங்கே இருக்குது. அது புறப்பட்டு போச்சுன்னா தேசத்தையே திருப்தி ஆக்கிற நதிகள் இங்கே உண்டு. அதனால் அவர் சொன்னது போல் ஒரு காரியம் ரொம்ப எனக்கு தொட்டது. நீங்கள் இந்த பக்கம் கிராமங்கள் இருக்குது, இந்த பக்கம் சிட்டி இருக்குது. அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஃப்ரண்ட்லேயே ஒரு பெரிய காலேஜ் வேறு இருக்குது. இந்த பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் ஏதாலும் பின்னாடியும் ஒரு பெரிய கிராமங்கள் இருக்குது. அல்லேலூயா. சோத்திரம். அதனால வலது இடது புறம்ல 4 திசையிலும் இடம் கொண்டு பெருக தேவன் உதவி செய்ய போகிறார். தேவனுடைய வசனத்தின்படி தேவன் உங்களுடைய எல்லா துக்கங்களையும், உங்களுடைய போராட்டங்களுக்கு தேவன் முடிவு உண்டாக்கி தேவன் வெற்றி சிறக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அதனால அருமையான பாஸ்டருக்கு ஐசக் கிளாட்சன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற பாஸ்டர் ஒவ்வொருக்கும் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய அழைப்பதற்கு இணங்க நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டீங்க. என்னுடைய சம்பந்தி வீட்டுக்காரர் அவங்க வந்திருக்காங்க.
அவங்களுக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய மாமியார் அவர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்க எல்லா விதத்துலேயும் இந்த ஊழியத்தில் அவங்க உறுதுணையாக இருந்தாங்க. எல்லா பிரச்சனையும் போராட்டத்தில் நான் முதல்ல பிரச்சனைனா மாமியார்ட்ட தான் போகிறது சோதரம். அதனால் அவங்க எல்லாத்துலேயும் எனக்கு காரியங்கள் ரொம்ப உறுதுணையாக இருந்து எல்லாத்துலேயும் ஒரு சப்போர்ட் அவங்க தான், பில்லர் ஆஃப் சப்போர்ட் அவங்க தான். அதனால் ஆண்டவர்களை ஆஸ்வதிப்பா. என்னுடைய பிள்ளைகள் அவங்களும் இந்த ஊழியத்தில் பங்கு கொண்டிருக்கிறாங்க. அவங்களும் இந்த ஊழியத்தில் அவங்க எல்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்க வந்து இந்த ஊழியத்தில் அவங்க பங்கு கொண்டு இன்னும் இந்த வருகிற நாட்களில் இந்த ஊழியத்தை தேவனுடைய நாமத்தை உயர்த்த முடியாது செய்வார். நமக்கு போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு வசனம் தான், ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென். எல்லா பாஸ்டர் சேர்ந்து, எல்லா இவாஞ்சலிஸ்ட் சேர்ந்து, எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து, எல்லா ஆட்களும் சேர்ந்து அந்த தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். ஆமென். அது மட்டும்தான் குறிக்கோள். அவனுக்கு வேண்டிய கூலிகள் கிடைக்கும், சபைகள் பெருகட்டும், ஜனங்கள் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.